வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃபீனிக்ஸ் வீலான் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சூர்யா சேதுபதி, அதாவது விஜய் சேதுபதியோட பையன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டரான அனல் அரசு தான் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. அதனாலேயே இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவியா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே 17 வயசு பையனான சூர்யா சேதுபதி ஒரு எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த ஜெயில வச்சு அவரை போட்டு தள்ள பல முயற்சிகள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த முயற்சிகள்லாம் எப்படி போகுது, இவர் எதுக்காக எம்எல்ஏவை போட்டு தள்ளாரு, இவருக்கான பிளாஷ்பேக் என்ன, டுவர்ட்ஸ் தென் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சூர்யா சேதுபதிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு க்ளோஸ்டு ரூம்ல கிட்டத்தட்ட 5 நபர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட பொருள் கொடுத்து சூர்யா சேதுபதியை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயில வச்சு. அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷனா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவர் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர், 4-5 பேர் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அனுப்புறாங்க. பயங்கர கொடூரமான நபர்களா இருக்காங்க. அவங்களையும் போட்டு அடிக்கிறாரு. சரி, எம்எம்ஏ ஃபைட்டர்னால ஒரு 10 பேரை கூட அடிக்க முடியும் போல இருக்கு அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் ரவுடிகள் 100 கணக்குல ஆளுங்க வராங்க. எல்லாருமே போட்டு பந்தாடுறாரு. என்னதான் எம்எம்ஏ ஃபைட்டரா இருந்தாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்துல அந்த எம்எல்ஏவை எதுக்காக போட்டு தள்ளினாங்கிற ஒரு ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசனை ஏதோ ஒரு பெரிய மர்மம் மாதிரி இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா சூர்யா சேதுபதியோட இன்ட்ரடக்ஷன் முடியும் போதே ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி அந்த பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அதை கொஞ்சம் உத்து பாத்தீங்க அப்படின்னாலே பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த டீடைல்டு பிளாஷ்பேக்கை வளவலன்னு காட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதே மாதிரி வில்லன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏவோட ஃபேமிலி, அதுவும் பயங்கர பொலிட்டிக்கலி இன்ஃபுளுன்ஷியலான பர்சன்ஸ், அதுவும் போலீஸ் முதற்கொண்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படி இருந்தும் ஒரு சின்ன பையனை போட்டு தள்ள முடியலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப டம்மியான வில்லன்களா அவங்கள சித்தரிச்சிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் முடிக்கும் போது போதுண்டா, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு என் கார்டை போட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சுத்தமா கன்வின்சிங்காவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சில காட்சிகள் நல்லா தான் எடுத்திருந்தாங்க, அதுல குறை சொல்லல. பட் இருந்தாலும் இந்த படத்தோட கோர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எம்எம்ஏ ஃபைட் சீக்வன்ஸ், அந்த டோர்னமெண்ட்லாம் யார் யார் அடிக்கிறா அப்படின்னு கூட தெளிவா புரியவே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர கிளம்சியா எடுத்து வச்சிருந்தாங்க. ஓவரால் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவியா கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. ஆக்ஷனை தவிர வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஆக்ஷனையும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணல. இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். இதோட வயலன்ஸ்னால இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.